ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒரு லாஸ்ட்டு இதில் வந்துட்டு தோக்கிற மாதிரி போய் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருந்தது. என்ன மாதிரி மேட்ச்சு, செம்ம நெயில் வெயிட்டிங் மேட்சாக இருந்தது. அதே மாதிரி நேற்று நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரியே ஜெயிச்சிருந்தது. ஸோ தொடர்ந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த 12 பிளேயர்ஸாக விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் இந்த பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கு. சப்போஸ் இதில் மாறுதல்கள் வருது அப்படின்னா டெலகிராம் சேனலில் அந்த புது பிளேயர்ஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறதையும் டாஸ் போட்டதுக்கப்புறம் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் ட்ரீம் 11 டீம் போகிறீங்கனாலும் ஓகே, பட் நம்மளுமே ஒரு 5 டீம் தருவோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரீம் 11 டீம் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங், பிரப்சிம்ரன் சிங், நேஹல் வதேரா, கூப்பர் கொனாலி, பிரியன்சாரியா, வைஷாக் விஜயகுமார் இவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் கிட்டேருந்து இன்றைக்கி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றபடி டீசன்ட் பிக் அப்படின்னா நேஹல் வதேரா, அப்புறம் வைஷாக் விஜயகுமார் இவங்களாம் டீசன்ட் பிக். பிரியன்சாரியா நேற்று வந்து கிட்டத்தட்ட எப்படி கிருணால் பாண்டியா விளையாண்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி இன்றைக்கி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்க 2 பேருமே வந்து அண்டர் டாக் அலர்ட். அதாவது எப்படின்னா இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், திடீர்னு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் டிசியில் அக்ஷர் பட்டேல் கிட்டே இருந்தும் குல்தீப் யாதவ் கிட்டே இருந்தும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரிஸ்கி கேம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இன்றைக்கி ரிஸ்க்கே எடுத்துக்க வேண்டாம். ஜேவியர் பார்ட்லெட், அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் இவங்க 3 பேருமே இன்றைக்கி செம்ம ரிஸ்க்கு, ஸோ எடுத்துக்க வேண்டாம். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 75% குட், எடுத்துக்கலாம். சஷாங்க் சிங், அப்புறம் கேஎல் ராகுல் 75% ரிஸ்க் தான், 25% நல்லா விளையாடுவாங்க. அப்படி பார்க்கும்போது கேஎல் ராகுல் மேபி ஒரு 10-20 ரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி காட்டுது. ஸோ இதெல்லாம் போக நம்ம வந்துட்டு எம்எல்சி இல்லை அடுத்தடுத்து வர ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வர சீரீஸ்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக டி நடராஜன், முகேஷ் குமார், அப்புறம் டேவிட் மில்லர் இவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ரிஸ்க் தான், ஸோ எடுத்துக்க வேண்டாம். நிதிஷ் ராணா, பத்தும் நிஷங்கா 75% குட்டு, நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். சமீர் ரிஸ்வி 75% ரிஸ்க்கு, எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்ததாக ரிஸ்கி கேம்பிள் அப்படின்ற இந்த இதில் எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் வந்து ஒரு 5 செகண்ட் இதாக இருந்தேன். சரி, இதை தவிர்த்துட்டு வேறு யார் இன்றைக்கி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் கேட்டகரி இன்றைக்கி 3 பேர் வராங்க. அதுக்கு முன்னாடி விப்ராஜ் நிகம் இன்றைக்கி 75% குட் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, அவர் எடுத்துக்கலாம். அவாய்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல், மார்க்கோ யான்சன், லுங்கி இகிடி இவங்க இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த 3 பேருக்குமே ரொம்ப அவாய்ட் பிக் தான், எடுத்துக்க வேண்டாம். நேற்று நம்ம ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து அவாய்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அவர் வந்து ரொம்ப சொதப்பலாக தான் விளையாடிக்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பக்காவாக வந்துக்கிட்டு இருக்குது, உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் இன்றைக்கி பிளேயர்ஸ் கவுண்ட், நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் 6 வருது, மும்பை டிசியில் 2 தான் வருது. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சாப் கிங்ஸுக்கு இன்றைக்கி ஜெயிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இன்னிங்ஸ் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பாக்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லாத இடத்துல நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ அந்த புரிதலோடு நீங்கள் அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது டிசியில் டி நடராஜன், லுங்கி இகிடி இவங்க 2 பேருக்குமே 2 இன்னிங்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்க்குறப்ப இன்றைக்கி யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து தெரிவிங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சூப்பர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.